தங்கராஜுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பாக்கியராஜோட அப்பா ராகவனும் அம்மா ராஜலட்சுமியும் அவரை பார்க்க வீட்டிற்கு போனாங்க. தங்கராஜ் உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்ட மாதிரி, என்ன மாமா, அத்தை, என்ன அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராஜலட்சுமி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சுரேஷ் தம்பி சொன்னா மாப்பிள்ள, அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தோம். இப்போ பரவாயில்லையா அப்படின்னு விசாரிச்சாங்க. தங்கராஜ், எனக்கு என்ன அத்தை, லேசான காய்ச்சல் தான். ஆமா, பாக்கியராஜ் எங்கே அப்படின்னு கேக்குறாரு. ராகவன் உடனே, அவனுக்கும் வரணும்னு தான் ஆசை மாப்பிள்ளை, ஆனா பேங்க்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அவசரமா கிளம்பி போயிட்டான். இன்னும் 2 நாள்ல உங்களை பார்க்க வருவான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பார்த்து தங்கராஜுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வந்துச்சு. இருங்க மாமா, போன் பேசிட்டு வந்துடுறேன்னு வெளியே போன தங்கராஜ் கிட்ட அவரோட ஆளு ஒருத்தன் ஓடி வந்து ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னான். சார், நீங்க தேடின விஷயம் கிடைச்சிருச்சு. பாக்கியராஜ் சார் பேங்குக்கு எல்லாம் போகல. மலரோட தம்பி கார்த்திக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மலர் குடும்பத்தோட அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் தங்கராஜுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. என்னது, பொண்ணு பார்க்க போயிருக்கானா? அப்போ வீட்ல பேங்க் வேலைன்னு பொய் சொல்லிட்டு இங்க வந்து கூத்தடிக்கிறானா? இவங்கள சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு இந்த குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. அப்புறம் அந்த ஆள் கிட்ட, எதுக்கும் அவங்க அங்கேதான் இருக்காங்கன்னு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புடான்னு சொன்னாரு. அந்த போட்டோ வந்ததும் தங்கராஜுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. உடனே ஹாலுக்குள்ள வந்து ராகவனையும் ராஜலட்சுமியையும் பார்த்து நக்கலா சிரிச்சாரு. மாமா, பாக்கியராஜ் பேங்குக்கு போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல, ஆனா அவன் எந்த பேங்குக்கும் போகலை. மலரோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட மச்சானுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இதோ பாருங்க ஆதாரம்னு போட்டோவை காட்டினாரு. அந்த போட்டோவை பார்த்ததும் ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கும் அதிர்ச்சியில வார்த்தையே வரல. தங்கராஜ் தொடர்ந்து, வீட்ல பொய் சொல்லிட்டு போய் ஏமாத்துறாங்க மாமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு வீட்ல ஆளே இல்லையான்னு ஏத்தி விட்டாரு. ராகவன் ஆத்திரத்துல பற்களை கடித்து கொண்டு, மாப்பிள்ளை, நீங்க சொன்னதாலதான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் அந்த பாக்கியராஜ கூப்பிட்டு நானே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். எங்க கிட்டயே பொய் பேச ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. மறுபக்கம் பொண்ணு பாக்குற இடத்துல பாக்கியராஜ் கார்த்திகிட்ட, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்காடா? உன் மனசுல என்ன தோணுதோ ஓப்பனா சொல்லுன்னு கேட்டாரு. அதுக்கு கார்த்திக் ரொம்ப நாணத்தோட, மாமா, எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அங்கே இருந்த பெரியவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. காரியம் நல்லபடியா முடிஞ்சதும் பாக்கியராஜும் மலரும் குழந்தைங்களை கூட்டிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினாங்க. ஆனா பாக்கியராஜ் வீட்டுல நுழையும் போதே ஹாலில ராகவனும் ராஜலட்சுமியும் பயங்கர கடுப்போட உட்கார்ந்துருந்தாங்க. பாக்கியராஜ் தயங்கிட்டே, அப்பா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டான். ராகவன் கோபமா கத்தி, டேய் பாக்கியராஜ், பேங்குக்கு அவசர வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னியே, ஆனா இப்போ குழந்தைங்களோட எங்கிருந்து வர்றன்னு கேட்டாரு. பாக்கியராஜ் உண்மையை மறைக்காம, அப்பா, நானும் பொண்ணு பாக்குற இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னான். ராகவன் இன்னும் ஆத்திரமாகி, எங்க கிட்டயே நின்னுகிட்டு இவ்வளவு தைரியமா பொய் சொல்றியாடா? பேங்குக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் உன்னை அங்கே போக கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்காக எங்களை ஏமாத்திட்டு போனன்னு கடுமையா கேட்டாரு. பாக்கியராஜ் அமைதியா, இல்லப்பா, மலர் வீட்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப பிடிவாதமா நீங்களும் வந்தாகணும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன்னு விளக்கம் கொடுத்தான். ராகவன் உடனே, அப்படின்னா எங்களுக்குன்னு இந்த வீட்ல ஒரு மரியாதையே இல்லையாடான்னு கேட்டாரு. அப்போ மலர் கோபத்தோடு குறுக்கே வந்து, மாமா, பாக்கியராஜ் என் கூட வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்ல என் அப்பா கிடையாது. அப்பா ஸ்தானத்துல இருந்து என் தம்பிக்கான எல்லா விஷயத்தையும் பாக்கியராஜ் தான் கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது அவரு பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? எங்க அம்மாவையும் என் தம்பியையும் பார்த்தா உங்களுக்கு என்ன மட்டமானவங்களா தெரியுதான்னு பொங்கி எழுந்தா. ராஜலட்சுமி அதிர்ச்சியாகி, ஏய் மலரு, அங்கே போயிட்டு வந்ததுல இருந்து உனக்கு நாக்கு ரொம்ப நீளுது. உங்க அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்பினாளான்னு கேட்டாங்க. மலர் விடாம, எங்க அம்மாவும் என் தம்பியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதனால அவங்க இங்க வரவே இல்லை. இப்போ நான் நியாயத்தை பேசுறது கூட எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? நான் இவ்வளவு நாள் இந்த வீட்ல அமைதியா பொறுத்துட்டு இருந்ததாலதான் எல்லாரும் இப்படி பேசுறீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதிலடி கொடுத்தா. ஹாலுல இந்த மாதிரி பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே கார்த்திக்கு நிச்சயம் முடிவாகிடுச்சுங்கிற செய்தியை கேட்டு ஸ்ருதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாருக்கும் தெரியாம ஓடி வந்து மதியோட அறைக்குள்ள நுழைஞ்சா. மதியோட காலடியில விழுந்து கதறி அழ ஆரம்பிச்சா. அண்ணி, என்னை காப்பாத்துங்க அண்ணி, என்னை எப்படியாவது கார்த்திக் கூட சேர்த்து வச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதாம். எனக்கு நெஞ்செல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு அண்ணின்னு ஸ்ருதி அழுதுட்டே சொன்னா. மதி அவளை தூக்கி நிறுத்தி, ஸ்ருதி, முதல்ல அழுறதை நிறுத்து. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதற்றப்படுறன்னு கேட்டா. ஸ்ருதி கண்ணீரோட, அண்ணி, நீங்க மட்டும்தான் இந்த வீட்ல நியாயத்துக்காக யாரையும் எதிர்த்து பேசுவீங்க. மலர் அண்ணி கண்டிப்பா எனக்காக இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். கார்த்திக் எனக்கு இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அண்ணின்னு கதறினா. மதி அவ கை ரெண்டையும் பிடிச்சிட்டு, ஸ்ருதி நீ ஒன்னும் கவலைப்படாத. முதல்ல மனச அமைதிப்படுத்து. உன் அண்ணன் வரட்டும், அவன்கிட்ட நானே தெளிவா பேசுறேன். எப்படியாவது உனக்கும் கார்த்திக்குமே கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன் உனக்கு, சரியான்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொன்னா. ஹாலுல வாக்குவாதம் அத்தோட நிக்கல. ராஜலட்சுமி மலரை பார்த்து நக்கலா, இங்க பாரு மலரு, உன் தம்பிக்கு இப்போ நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம்னு வரும். நீ பாட்டுக்கு மாசக்கணக்குல உங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டா இங்க வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வான்னு கேட்டாங்க. மலர், என் தம்பி கல்யாணத்துக்கு நான் போகாம வேற யாரு போவா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேலை செய்யுங்க. அதான் மதியம் இங்க இருக்காளே, அவளும் செய்வான்னு சொன்னா. ராஜலட்சுமி உடனே, யாரு அவளா? அவ சமைக்கிறதே எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கலையே கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் ராகவன் பாக்கியராஜை பார்த்து அதிகாரமா, பாக்கியராஜ், அவனோட கல்யாணத்துக்கு நீ காலையில போயிட்டு சாயந்தரமே வீட்டுக்கு வந்துடணும். உனக்கு ஒரு நாள் தான் டைம் தருவேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்டதும் மலருக்கு பயங்கர அவமானமா போச்சு. தன் சுயமரியாதையே போச்சுன்னு நினைச்சு பேசாம தன் ரூமுக்குள்ள போனா. அடுத்த சில நிமிஷங்கள்ல தன் துணிகளை எல்லாம் ஒரு பெரிய பேக்ல எடுத்துட்டு ஹாலுக்கு வந்தா. ராஜலட்சுமி அதிர்ச்சியாய், என்ன மலரு, பேக் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட? உன் தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. மலர் ரொம்ப உறுதியான குரல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்லை அத்தை. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா. பாக்யராஜ் அதிர்ச்சியாகி, மலர் என்ன பேசுற நீ, கொஞ்சம் பொறுமையா இருடின்னு தடுக்க பார்த்தான். மலர் பாக்யராஜை பார்த்து, உங்களுக்கும் நானும் பாப்பாவும் வேணும்னா எங்களோட கிளம்பி வாங்க. இல்லைனா நீங்களும் உங்க அம்மா கூடவே இங்கேயே இருந்துக்கோங்க. ஆனா சுயமரியாதை இல்லாத இந்த வீட்ல என்னால இனி ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு வட்ட சொல்லிட்டா. ராகவன் கோபமா, மலரு, நீதான் இந்த வீட்ல நான் சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டு நடப்ப நினைச்சேன். இப்போ நீயும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டியான்னு கேட்டாரு. மலர் கோபத்தோட, போதும் மாமா, இத்தனை நாளும் உங்க பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு இருந்தது போதும். எங்க அம்மாவும் என் தம்பியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஏத்துக்கிட்டேன். இப்போ என் தம்பி கல்யாணத்துக்கு கூட நான் என் அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்து வராது. நான் தனி குடித்தனம் போயிட்டா என் இஷ்டப்படி என் அம்மா வீட்டுக்கு போய் வர முடியும். எங்க அம்மாவும் என் தம்பியும் என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கலாம். அதற்கு யாரோட பெர்மிஷனும் எனக்கு தேவையில்லைன்னு சீறினா. இத்தை கேட்டதும் ராகவனும் ராஜலட்சுமியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. பாக்யராஜ் மலரோட பக்கம் நின்னு, சரி மலர், நீ சொல்றதும் ஒரு வகையில நல்ல ஐடியாதான்னு சொன்னான். ராகவன், என்ன பாக்யராஜ், நீயும் உன் பொண்டாட்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு கத்தினாரு. பாக்யராஜ் ஆத்திரத்தோட, ஆமாப்பா, ரேவதி இந்த வீட்டுக்கு வந்தா இங்கிருந்து போக கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்சை கேட்டு நடந்துகிட்டீங்களா? இல்லை. எனக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லாத போது நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும்? மலரோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து நான் தனியா போயிட்டா நிம்மதியா இருப்பேன்னு தோணுது. அதனால நானும் மலரோடவே கிளம்புறேன்னு சொல்லிட்டான். பாக்யராஜ் மலரோட கையை பிடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாசல்ல சுரேஷ் வந்து தடுத்தான். அண்ணி, கோபத்துல வீட்டை விட்டு வெளியே போறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாதுன்னே. நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா வீட்ல பிரச்சனை இன்னும் பெருசாயிடும்னு சொன்னான். அதுக்கு பாக்யராஜ், சுரேஷ், நான் கோபத்துல இந்த முடிவை எடுக்கலைடா, நிதானமாதான் எடுத்திருக்கேன். என் மனைவிய தினமும் அழ வச்சுக்கிட்டு அவளோட பிறந்த வீட்டை பற்றி இழிவா பேசுற இடத்துல அவளை இன்னும் எத்தனை நாள் இருக்க சொல்ல முடியும்? நீ என்ன புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு வாசலை தாண்டி வெளியேறிட்டான். ரோட்ல நடந்து போகும்போது மலர் கண்ணீர் விட்டு அழுதா. நான் இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. தம்பி விசேஷத்துக்கு போயிட்டு வந்ததுக்காக உங்க அப்பா அம்மா இவ்வளவு தரக்குறைவா பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னா. பாக்யராஜ் அவ தோளை தொட்டு, மலர், நீ எதுக்கும் அழாதடி. நீ எந்த தப்பும் செய்யலை. அதுக்காக நாம யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன்னு ஆறுதல் சொன்னான். அப்போ மலரோட அம்மா போன் பண்ணாங்க. பாக்யராஜ் போனை வாங்கி நடந்த உண்மைகள் எல்லாவற்றையும் சொன்னான். மலரோட அம்மா உணர்ச்சி வசப்பட்டு, பாக்யராஜ், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா. உன்னையும் என் மகளையும் என் வீட்டுக்கு வர சொல்லு. இந்த நேரத்துல என் மகளும் மருமகனும் தெருவுல நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என் வீடு உங்களுக்கு எப்பவும் திறந்தே இருக்கும்னு சொன்னாங்க. பாக்யராஜ், அம்மா, நாங்க வர்றோம். ஆனா இந்த பிரச்சனை உங்களால வரல. மலரை யாராவது காயப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்காகத்தான் இந்த வீட்டை விட்டு வந்தேன்னு சொன்னான். மலரோட அம்மா, என் மகளுக்காக நீ இவ்வளவு தூரம் உறுதியா நிக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாக்யராஜ்னு சொல்லி போனை வச்சாங்க. மலரும் பாக்யராஜும் புது நம்பிக்கையோட மலரோட அம்மா வீட்டை நோக்கி நடந்து போனாங்க.